என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை வந்துட்டு எபிசோட் ஃபுல்லாக போட சொன்னால் பாதி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டே எபிசோடில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்தது, எந்த விஷயங்கள்லாம் கட் செய்யப்பட்டது, கட்டிங் எடிட்டிங் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை பற்றி தான் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம சண்டே எபிசோடுக்கு லைவ் வர முடியல, அதுக்கு வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ மண்டேலேருந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு லைவ் எபிசோட் ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக இருக்கும், ப்ரோமோ ரிவ்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னடா வந்துட்டு நான் நேற்று காலைல சொன்னியடா முத்து அருண் பற்றி பர்சனல் இஷ்யூ பற்றிலாம் பேசினாருன்னு. பர்சனல் இஷ்யூ பற்றி பேசினார் மக்களே, பேசினதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்டா எதுக்குடா யாரை காப்பாற்றுறா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அருண் அவர்கள் வந்துட்டு மவுத் பீஸ் அம்பக் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி தூக்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. எதுக்கு அதை போடல, எதுக்கு பண்ணலன்றது தெரியல. நேற்றே நான் சொல்லியிருந்தேன் சில விஷயங்கள் ரயான் பேசினதையும் கட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை கட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சௌந்தர்யம் ஏந்திரிக்கும் போது பயங்கரமான கைத்தடல் பார்த்துருப்பீங்க. நம்ம முத்துக்குமரில் ஏந்திரிக்கும் போது முத்துக்குமரன் பாதி ஏஞ்சோடனே தான் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்களே, அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்திங் தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் அதுன்றதை நம்ம வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சார் நம்ம சொன்ன மாதிரி போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. சாமியை போட்டு வருன்னு நம்ம விஜய் சார்கள் வறுத்து எடுத்துட்டாரு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு சாமியை வறுத்ததை மட்டும் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தர்ஷிகாவை நம்ம 200% அக்காவை வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க பார்த்துக்கோங்க. எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாரையும் உட்காந்து நம்ம கன்ஃபெஷன் ரூமில் வைவா கிளாஸ் எடுத்தார் நம்ம விஜேஎஸ். ஸோ விச் இஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்தாரு. நம்ம முத்துக்குமரனுக்குலாம் வந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வந்துட்டு என்னத்தை மீன் பண்ணாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னதுன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிது, ஓகேங்களா. ஸோ நம்ம விஷால் அவர்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். நீங்கள் கேம் ஆடுங்க, கேம் ஆரம்பிங்க. ரயான் அவர்களுக்கு சொன்னார். சௌந்தர்யா அவர்களுக்கு பயங்கரமாக சொன்னார். உங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, உங்கள் ரியாக்ஷன் உங்கள் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் வச்சா பயங்கரமாக கத்துறோம், தேங்க்யூ மக்களேன்னு சொல்லி அவங்க ஆர்டின்லாம் வச்சது நம்ம பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக சொன்னது, என்னெல்லாம் மாற்றிக்கணும்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் யார் வந்துட்டு இன்னும் கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அவங்களுக்குலாம் வந்துட்டு அட்வைஸ் சொன்னதையும் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. நிறைய விஷயம் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க மக்களே. ஆனால் வந்துட்டு சௌந்தர்யா அவர்களுக்கு வந்துட்டு கிளாப் வர்றது, ஆடியன்ஸ் கிட்டேருந்து ரோர்ஸ் வர்றதுலாம் வந்துட்டு அதை மட்டும் பயங்கரமாக காட்டுறது வந்துட்டு இப்போ கண்டஸ்டன்ட் மத்தியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது போல வெளியே. சௌந்தர்யா அவர்கள் தான் இந்த ஷோவின் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி வெளியே என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம ஜாக்லின் அவர்களுக்குமே வந்துட்டு பெருசாக கைத்தட்டலாம் காட்ட மாட்டுறாங்க. ஜாக்லின் அவர்களுக்குமே வந்துட்டு நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ்லாம் சொன்னார். ஜெஃப்ரிக்குமே சொன்னார். நம்ம அருண் அவர்களுக்கு அட்வைஸ் செய்யும்போது நம்ம விஜேஸ் வந்து சொல்கிறாரு வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கணும், வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஆடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இன்னும் இந்த வாரம் 10 வாரம் வந்துட்டு கரெக்டாக ஆடினேன் சார், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமும் ஆட போகிறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்னடா 10 வாரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நல்லா வேகமாக கியர்லாம் ஸ்பீடை போட்டு ஆடணும்னு சொல்லுவாங்க, இவர் என்ன நிதானமாக ஆடுவேன் அப்படின்றாரு. அப்புறம் பார்த்தோன்னே நம்ம விஜய் சார் நீங்கள் ஒன் ஆஃப் த டாப் கண்டஸ்டன்ட், ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் சொன்னோன்னே நம்ம அருண் அவர்களுக்கு ஒரே பயங்கர அப்ளாஸ், ஒரே சிரிப்பு தான் பார்த்துக்கோங்க. நன்றி மக்களே நன்றி அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதில் நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்றது. அடுத்து இன்னும் ஒரு 70 நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 106வது நாள் ஃபைனல் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ யார் வந்துட்டு டைட்டில் தூக்க போகிறான்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கேம் பிளான்ன்றதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிறப்பாக இருக்க போது என்ன தான் பண்ண போகிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு ஒரு மாதிரி ஆவரேஜாக இருந்துச்சு. நேற்று கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் தான், நேற்று பயங்கரமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.